தமிழகத்தை பரபரப்புக்குள்ளாக்கி இருக்கிறது ராஜீவ் கொலை குற்றவாளிகளை நெருங்கும் தூக்கு தண்டனை. இந்த நிலையில் மூவரின் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டுமா, கருணை காட்ட வாய்ப்பு இருக்கிறதா என்பது பற்றி இன்று விவாதிக்க இருக்கிறோம். இது பற்றி பேச டெல்லியில் இருந்து இணைப்பில் காத்திருக்கிறார் ஜனதா கட்சியின் தலைவர் டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி. நமது அரங்கத்தில் நம்முடன் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சுப வீரபாண்டியன் அவர்கள் இருக்கிறார்கள். அவரிடம் தொடர்ந்து பேசுவோம். டாக்டர் சுவாமி, ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, செப்டம்பர் 9ஆம் தேதி தூக்கு தண்டனை அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிற நிலையில இந்த விவகாரம் அரசியல் ஆக்கப்பட்டிருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அரசியல் ஆக்கிறதுக்கு ஒரு வழி கிடையாது. ஏற்கனவே முடிவாயிடுத்து. முதல்ல தூக்கு தண்டனை கிடைச்ச பிறகு ரிவ்யூக்கா இந்த 4 பேரும் அப்ளை பண்ணார்கள். அந்த ரிவ்யூ ரிஜெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கருணை கேட்கறதுக்காக கருணை கேட்டு ஒரு மனு பிரசிடென்ட் கொடுத்தார்கள். அது 12 வருஷத்துக்கு அப்புறம் ரிஜெக்ட் ஆயிடுது. இனிமே நம்ம சட்டத்தில் ஒரு பிரிவும் கிடையாது இதுலேருந்து இதில் இன்னும் இந்த முடிவில் மாற்றம் கொண்டு வர முடியும். அரசியல் பண்ணி என்ன பிரயோஜனம்? கடைசியில இத்தனை பெரிய போராட்டம்லாம் பண்ணா பிரபாகரன் உயிரை காப்பாத்துறதுக்கு இல்ல டாக்டர். நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப ஏற்கனவே 21 வருடங்கள் அவங்க ஜெயில தண்டனையை கழிச்சிட்டாங்க. இனிமேல் அவங்களுக்கு தண்டனை தேவையான்னு சொல்லி இங்க இருக்கிற ஆதரவாளர்கள் எல்லாம் கேட்கறாங்க. பெரிய போராட்டங்கள் அது எந்த சட்டம் படி இருக்கு? 21 வருஷம் பண்ணா விடுதலை பண்ண வேண்டும், இல்லாட்டா அவளுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க கூடாதுன்னு இந்த நேரம் நடந்தது. இவாளோட கருணையோட மனு காரணம். இந்த கருணை மனு காட்டா 6ஆம் தேதி அக்டோபர் 1999 இவாளுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிருக்கும். 21 வருஷம் இல்ல டாக்டர் சுவாமி சார், நீங்க தொடர்புல இருங்க, நம்ம அதுக்குள்ள இவரோட கருத்தையும் கேட்டுட்டு வருவோம். மன்னிக்கிறேன், எனக்கு என்னன்னா, அதாவது இது எந்த சட்டம்ங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த வழக்கே முற்றுமாக இன்னமும் விசாரிக்கப்படவில்லை என்று நான் சொல்றேன். அதுல ஒரே 2 விஷயத்தை அவர் சுப்பிரமணியன் சாமி சாருக்கு நான் முன்னாடி வைக்கிறேன். ஒண்ணு, சுப்பிரமணியன் சாமி சாரும் சந்திராசாமி 2 பேரும் 1995 லண்டன் போய் வந்த அந்த ட்ரிப்பு பத்தி இட் இஸ் மிஸ்டரி அண்ட் இட் நீட்ஸ் டு பி ப்ரோப்ட் அப்படின்னு ஜெயின் கமிஷனுடைய ஃபைனல் ரிப்போர்ட்ல இருக்கு. சந்திராசாமியும் சுப்பிரமணிய சாமியையும் இதுவரைக்கும் விசாரிச்சாங்களா? அப்ப ஒரு விசாரணையே முடியாமல் தண்டனை எப்படி? இது ஒன்று. அது ரொம்ப தெளிவா உங்க 2 பேர் பேரையுமே போட்டிருக்காங்க. லண்டன் ட்ரிப் 95 அது ஒரு மிஸ்ட்ரி மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ரெண்டாவது சுவாமி சார், இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப இவர் சொன்ன இந்த கருத்துக்கு உங்களோட பதில் என்ன? ஒரு மர்மமாவே இருக்கு அப்படிங்கறாரு. அது விசாரிக்கப்படல அப்படிங்கறாரு. சொல்றதுக்கு இருக்கு, இதுல ஒண்ணுமே இல்ல. இவ யாருமே கோர்ட்ல போய் இத வழக்கு போடலையே, கவர்மெண்ட்டும் போடல, யாருமே போடல. ஒரு கமிஷன் என்கொயரியில சொல்லிருக்கான்னு இவர் சொல்றார். நீங்களே உங்க புத்தகத்திலேயே சொல்லிருக்கீங்க. நீங்க சொல்றது ஜெயின் கமிஷன்ல சொல்லிருக்கு, இது மாதிரி இல்ல. ஜெயின் கமிஷன்ல சொல்லிருக்கீங்க விஷயம், அதுல பேசலாம். இல்ல, ஜெயின் கமிஷன் சொல்லிருக்கு இல்லையோ அது வழக்கல பண்ணிருக்கணும். இல்லங்க, ஜெயின் கமிஷன் சொன்னபடி நீங்க விசாரிக்கப்பட்டீங்களா? உங்களை விசாரிச்சாங்களா? இது யாரு? நான் இதுக்கா விசாரிக்கணும்? நீங்க உங்களை தானே விசாரிக்கணும்னு சொல்லுது. அதுல சந்தேகத்துக்குரியவர்களே யார் நிறுத்தி நான் விசாரிக்கிறதுக்கு இல்ல, சந்தேகத்துக்குரியவர்களே சந்திராசாமியும் சுப்பிரமணிய சாமியும் தான் என்பது ஜெயின் கமிஷன். என்ன பிரயோஜனம்? விசாரணை முடியல. ஒண்ணு. ரெண்டாவது, ஸ்ரீநாத்னு ஒரு காவல்துறை அதிகாரி லண்டன்ல வேற ட்ராக்ல போக வேண்டாம். நம்ம என்ன கேக்குறோம்னா, இங்க இப்ப ஏற்கனவே 3 பேருக்கு மரண தண்டனை 9ஆம் தேதி கொடுக்கப்பட்டிருக்கு. அது அரசியலாக்கப்பட்டிருக்கான்னு நான் கேட்கிறேன் உங்களை. நானு அதுதான் அதுக்கான பதில் தான் எனக்கு. அதாவது அரசியலாக்கப்படல, அதுல ஒரு அநீதி விளைக்கப்படுகிறதுன்னு நாங்க நம்புறோம். 2 செய்தி. நீங்க அநீதி இழைக்கப்படல. இப்ப ராஜீவ் காந்தி மட்டும் இல்லாம அவரோட சேர்ந்து கிட்டத்தட்ட 17 பேர் உயிரை இழந்திருக்காங்க. அந்த குடும்பத்துல இருந்து யாராவது கேட்டா என்ன பதில் சொல்றது அவங்களுக்கு? அதாவது ஒரு நிமிஷம், மரண தண்டனையே ஒழிக்கப்பட வேண்டும்ங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இவர்கள் 3 பேரை பொறுத்தளவு இன்னமும் வழக்கு விசாரணை முடியவே இல்லை. அதுல பல சந்தேகங்களுக்கு இடம் இருக்கு. 10:30 மணிக்கெல்லாம், அதாவது 9:30 மணிக்கு கொல்லப்பட்டால் 10:30 மணிக்கே இது விடுதலை புலிகள் தான் சட்ட அமைச்சராக இருந்த சுப்பிரமணிய சாமி சொல்றார். இப்ப பார்த்தோம் கார்த்திகேயன் சொல்றார், நாங்க முதல்ல பஞ்சாப் தீவிரவாதிகளோ காஷ்மீர் தீவிரவாதிகளோ தான் செஞ்சிருப்பாங்கன்னு நினைச்சோங்கிறார். எனவே வழக்கை சட்ட அமைச்சரே திசை திருப்பி இருக்கிறார். எனவே இந்த க்ளோஸ்ட் கோர்ட்ல விசாரிக்கப்பட்டதை முதல்ல இருந்து திறந்த நீதிமன்றத்தில் விசாரிக்கணும். அதுக்கப்புறம் இது என்ன செய்யலாம் பார்க்கலாம். தூக்கு தண்டனை ஒழிக்கணுங்கிறது ஒரு பக்கம். டாக்டர் சுவாமி, இப்ப சொல்லுங்க, நீங்க இவர் சொல்ற கருத்துக்கு நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க? இதுல என்ன கருத்து இருக்கு? இது
கோர்ட்ல போய் இவ வந்து இது வரலையும் வழக்கு போடவில்லை. இப்ப தூக்கு தண்டனை டேட் பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப இது மாதிரி பேச கொண்டு வர்றாங்க. இல்ல இப்ப நீங்க இது சொல்லுங்க, இந்த தூக்கு தண்டனை கிடையாது. இது வரலையும் இருக்கிற அரசாங்கம் எந்த அரசாங்கமும் கேஸ் போடவில்லை. இவர் திடீர்னு இதை கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? இல்ல அரசாங்கம் கேஸ் போடலைங்கிறதுக்காக திராவிட இயக்கத்தோட பழக்கம், திராவிட இயக்கத்தோட பழக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். திராவிட இயக்கமா ஆரிய இயக்கமான்னு அப்புறம் பேசிக்கலாம். இப்ப நான் சொல்றது இல்லைங்க, என்ன கொஞ்சம் பேச விடுங்க. என்ன கருத்து நடக்க போறது இல்லைங்க, அரசாங்கம் வழக்கு போடலைங்கிறதுக்காக யாரையோ தூக்கு போடுவீங்களா? நீங்க விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் வெளியில் இருக்கிறீர்கள். வழக்கு போட முடியல. இல்ல டாக்டர் சுப்பிரமணிய சாமி, நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப வந்து நீங்க வந்து இவ்வளவு 3 பேர் குற்றவாளிகள் அப்படின்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டுல தூக்கு தண்டனை தூக்கு தண்டனை 9ஆம் தேதிக்கு கிடைக்க போறது. நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. நிரபராதிகளை தூக்கில போடக்கூடாது. விசாரிக்கப்பட வேண்டிய நீங்களும் சந்திராசாமியும் வெளியில இருக்கீங்க. விசாரிக்கப்பட வேண்டிய நீங்களும் சந்திராசாமியும் வெளியே இருக்கிறீங்க. சார், இந்த வேற விஷயம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. குற்றவாளிகள் என்று நிரபராதிகளை தூக்கில போடக்கூடாது. ஒரு நிமிஷம் பண்ண முடியல. நீங்க பொம்சாய் கேட்கிற டாக்டர் சுவாமி, நீங்க சொல்லுங்க. இப்ப வந்து 3 பேர் நீங்க குற்றவாளிகள் அப்படின்னு சொன்னா, அந்த குற்றவாளிகள் நீங்க சொல்லப்படுற குற்றவாளிகளுக்கு ஆதரவா தமிழ்நாட்டுல நிறைய அரசியல் தலைவர்கள் மற்றும் அவரை சார்ந்தவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்கள பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதை பத்தி என்ன நான் சொல்லணும்? தேச துரோகி தான் சொல்லுவேன். அதாவது மக்களை பார்த்து தேச துரோகிகள் நீங்க சொல்றீங்க, அப்படித்தானே? கருணைக்காக பேச்ச முடிக்க விடுங்கோ, இல்லாட்டா இந்த இன்டர்வியூ வேண்டாம். இல்ல டாக்டர் சுவாமி சார், நீங்க பேசுங்க. முதல்ல விடுதலை புலிகள் பேர் வச்சுக்கிறார்கள். அதுக்கப்புறம் பூனே மாதிரி கருணை கேட்கிறார்கள். ராஜீவ்காந்தி கொலை பண்ணா தைரியமா ஆமா கொலை பண்ணோம், அதான் நீங்க கோர்ட்ல சொன்னதுக்கு அப்புறம் இப்ப வந்து மன்னிச்சுடுங்க, 22 வருஷம் ஆயிடுத்து, பெரிய தண்டனை கிடைச்சிருத்தோ, கருணை கேட்கறது வந்து உங்களுக்கு வாழ்க்கை வெக்கம் வருது இல்ல? ரெண்டு செய்தி. அதாவது மக்களை பார்த்து தேச துரோகிகள்னு சொல்லுவதும், கருணை கேட்பது வெட்கம் இல்லையான்னு கேட்கிறது, அது ஒரு நடைமுறை. ஒரு கிளெமன்சி, மெர்சி பெட்டிஷன் என்பது ஒரு நடைமுறை. இவ்வளவு பெரிய வழக்கறிஞர் என்று சொல்ற உங்களுக்கு இந்த நடைமுறை கூட தெரியாதுன்னு சொல்றது ரொம்ப வெட்கப்பட வேண்டியது. நீங்களே தவிர நாங்க தேச துரோகிகள் யார் என்பதை இந்த காலம் காட்டும். உங்களுக்கு நேரடியாக கேட்கிறேன். என்னன்னா, இப்ப வந்து இன்னைக்கு நம்ம பேசின, நம்ம நிருபர்கள் பேசின சிபிஐ சிறப்பு புலனாய்வு சேர்ந்த கார்த்திகேயன் ஆகட்டும், ரகோத்தமன் ஆகட்டும், அவங்க எல்லாம் வந்து எல்லாம் முடிஞ்சு போன விஷயம். ஏன்னா இதுல வந்து பல சிறப்பு படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமா விசாரிச்சு கோர்ட்ல பல முறை வந்து அவங்க அப்பீல் பண்ணும். அதை வந்து தீவிரமா விசாரிச்சு இந்த முடிவு எடுக்கப்பட்டு சொல்லிருக்காரு. அதெல்லாம் வந்து எப்படி ஒரு சாதாரண எடுக்கக்கூடிய விஷயம்? எப்பவுமே முடிந்து போன விஷயம்னா மறுபடியும் ரிவ்யூ பெட்டிஷனுக்கு வேலை இல்லை. அதாவது நான் என்ன சொல்றேன், விசாரணை அதிகாரிகளே இல்லைங்க, இதே விசாரணை அதிகாரிகள் கொடுத்து வச்சு பூந்தமல்லி தடா நீதிமன்றம் 26 பேருக்கு தூக்கு கொடுத்தது. ஆனால் உச்ச நீதிமன்றம் 19 பேரை விடுதலை செய்தது. அதே வழக்கு, அதே சட்டம், அதே சாட்சிகள், சாட்சி கூட புதுசு இல்லை. அப்ப இந்த நீதிமன்றத்துக்கு அந்த நீதிமன்றத்துக்கும் வேறுபாடு இருக்கு. ஒருவேளை உச்ச நீதிமன்றத்துக்கு மறு ஆய்வுக்கு போனால் இன்னொரு தீர்ப்பு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. நிரபராதிகள் தூக்கில் போடப்படக்கூடாது, குற்றவாளிகள் என்று சந்தேகப்படுகிற சில சாமிகள் வெளியில் இருக்கக்கூடாது. பர்சனல் இல்ல, நான் ஜெயின் கமிஷன்ல இருக்க ரிப்போர்ட்டை வச்சு சொல்றேன். எந்த பர்சனல் சிபிஐ அதிகாரிகள் நம்ம இன்னைக்கு பேசுற 3 பேர்கிட்ட பேசிருக்கோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நாங்க தீவிர விசாரிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கோம், நாங்க கோர்ட்டு கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. அதை பத்தி உங்க பதில் நேரடியா கேட்கிறேன். ஒண்ணு இல்ல, புலனாய்வு அதிகாரிகள் தங்கள் வேலையை சரியா செஞ்சோம்னு அவங்க சொல்லுவாங்க. அவர்கள் சரியாய் செய்தார்களா இல்லையா என்பதை மறு ஆய்வில் மூலம் திறந்த வெடி நீதிமன்றத்தின் மூலம் வரணும். ஏன் கதவை மூடிட்டு ஒரு க்ளோஸ்ட் கோர்ட்ல போய் ஏன் விசாரிக்கணும்? சரி, இப்ப அதை பத்தி அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். டாக்டர் சுவாமி சார், இன்னைக்கு வந்து ஜெயலலிதா வேற சட்டசபையில சொல்லிருக்காங்க, இந்த மாதிரி மாநில அரசுக்கு அதுக்கான அதிகாரம் இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவங்க வேணா திரும்ப வந்து குடியரசுத் தலைவர் கிட்ட மேல்முறையீடு செய்யலாம். இப்ப சட்ட ரீதியா அதுல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சட்டம் படித்து என்ற முறையில் நீங்களே சொல்லுங்க டாக்டர் சாமி. ஒரு வாய்ப்பும் இல்ல. இதுல வந்து ஒரே ஒரு முடிவு தான் வரப்போறது. தூக்கு தண்டனை 9ஆம் தேதி செப்டம்பருக்கு கொடுத்துதான் ஆனோம். இது இவங்க வந்து மரண தண்டனை வந்து, அதாவது மனிதாபிமானற்ற செயல், அதாவது நாகரிக உலகத்துல மனிதாபிமானற்ற செயல்ன்றது இவங்களோட வாக்குவாதம். இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அப்ளிகேஷன் ஒன்றும் கிடையாது இங்க. இதை வந்து ஏற்கனவே எல்லா மனித உரிமையோட வந்து ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு, அதுக்கப்புறம் கருணை பெட்டிஷன் போட்டு எல்லாத்தையும் ரிஜெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தூக்கு தண்டனை தான் கிடைக்கும். ராஜீவ் காந்தியோட கொலை நடந்திருக்கு, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கார்கள் இவ வந்து குற்றவாளின்னு.
இதை இவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லி இருக்கிறது. அதனால இது வந்து கடைசி முடிவுல வந்துருத்தோம். இனிமே ஒன்னும் வாய்ப்பு கிடையாது. திராவிட இயக்கம் வந்து தேச துரோகி இயக்கமா தமிழ்நாடு தனியா பிரிச்சிருவோம் எல்லாம் எச்சரிக்கை கொடுத்திருக்கார்கள். ஒன்னும் பண்ண முடியாது. அதாவது திரும்ப திரும்ப மக்களை பார்த்து தேச துரோகிகள்னு சொல்லிட்டே இருக்கிறார். இல்ல அவங்க முதல்ல கேக்குறாருன்னா எல்லாமே சட்டப்படி பண்ண வேண்டிய எல்லா விஷயம் முடிஞ்சிருச்சு. நீங்க முதல் திரும்ப சட்டப்படி எல்லாம் உயர் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்க மனு மறுபடியும் ஏற்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதுல சட்டத்துல இடம் இருக்குன்னு தானே அர்த்தம். எங்க இடமே இல்லைன்னா மனுவை எப்படி அட்மிட் பண்ணுவாங்க? டாக்டர் சுவாமி அவர் சொல்ற நியாயமா கேக்குறீங்க அந்த கருத்தை. இன்னைக்கு அட்மிட் பண்ணிருக்காங்க. என்ன பெட்டிஷன் அட்மிட் பண்றாங்க அதோட டிஸ்மிஸ் ஆனதுக்கு அப்புறம் பேசுங்க. அதாவது டிஸ்மிஸ் ஆகணுங்கிறதும் தூக்குல போடணுங்கிறதும் உங்க விருப்பம். நாங்க சொல்றதுதான் நடக்கும். நீங்க யாருமே இங்க இந்த தமிழ்நாட்டுல நீங்க இந்தியனே இல்ல, நீங்க வந்து ஒரு தனிப்பட்ட தமிழ்நாடு உருவாக்குறவர்கள். அதனால உங்களுக்கு இதோ பாருங்க, மனிதர்களாகவே இல்ல. தனிநபர் தாக்குதல் வேண்டாம் சார். தனிநபர் தாக்குதல் வேண்டாம். நம்ம நேரடிய விஷயத்துக்கு வருவோம். நம்ம என்ன கேட்கிறோம்னா இந்த 3 நபர்களுக்கு மரண தண்டனை வேண்டுமா வேண்டாம் அதை பத்தியே நம்ம பேசுறோம். நாம அதுல 2 செய்தி. இந்த 3 பேருக்கும் மரண தண்டனை கண்டிப்பாக கூடாது. மரண தண்டனையே யாருக்கும் கூடாது. இது 2 தான் என்னுடைய வாதம். சரி, இப்ப வந்து சுப்பிரமணிய சுவாமி அவர்களுக்கு வேற ஒரு அலுவல் இது வந்துட்டதுனால அவர் வந்து கிளம்ப வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அதனால அவர் வந்து பதில் செலவும் விரும்பலன்றதையும் சொல்லியிருக்கிறாரு. அதனால அவர் வந்து வெளியேறிட்டாரதாவும் சொல்லியிருக்கிறாரு. தொடர்ந்து நம்ம பேசுவோம். அதாவது இப்ப என்னன்னா, இப்போ இந்த மாதிரி எந்த ஒரு தூக்கு தண்டனையும் நிறைவேற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வாக்குவாதம் அதாவது தொடர்ந்து அவங்க வந்து அவங்க தரப்புல வந்து சொல்லப்பட்டு வருது. அப்ப தூக்கு தண்டனையே வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்துல எத்தனையோ இதுக்கு முன்னால இப்ப வந்து இப்ப கோவை வழக்காகட்டும், கோவை சிறுமிகள் கடத்தல் வழக்குல ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு. அந்த மாதிரி பல வழக்குகள் தனஞ்சய் அவங்களுக்கு எல்லாம் வந்து தூக்கு தண்டனை நிறைவேற்றிருக்காங்க. அப்பெல்லாம் ஒரு போராடாத இயக்கங்கள் இப்போ வந்து இதுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கான்சிடரேஷன் கொடுத்து புதிய விழிப்புணர்ச்சி இன்றைக்கு பரவலாக உலகம் முழுவதும் வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இந்த குரல் ஓங்கி ஒலிக்கிறது. ரொம்ப சரியா பாத்தீங்கன்னா, இன்றைக்கு புலனாய்வு செய்த அதிகாரி கார்த்திகேயன் சொல்றார், இன்றைய மனநிலையில் மரண தண்டனை தேவையில்லைன்னு நான் கருதுறேங்கிறார். எனவே அந்த கருத்து மாற்றம் எங்களை பொறுத்தளவு நீண்ட நெடுங்காலமாக மரண தண்டனை கூடாது என்பதை 20-25 ஆண்டுகளாகவே சொல்லிட்டு இருக்கோம். அந்த குரலுக்கு இன்றைக்கு கூடுதலாக ஆதரவு கிடைத்திருக்கிறதே தவிர நாங்க புதுசா சொல்லல. இல்ல, இப்ப இந்த பர்டிகுலர் கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது வந்து ஒரு பிரதமர் வாய்ப்பு இருக்கிறவர் கொண்டு இருந்தவர், அதாவது அவர் வந்து எலெக்ஷன் கேம்பெயினுக்கு வந்து இங்க இருக்கும்போது இது வந்து வெடிகுண்டு வச்சு அதாவது ஸ்டேட்டோட பீஸே வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்றதுக்கான ஒரு இது வந்து ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ் அப்படின்னு தானே அரிதினும் அரிதான வழக்கில் வராது என்பது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு. ஒன்று. இரண்டாவது, அவரை கொன்றதாக கருதப்படுகிற தனு அந்த இடத்திலே இறந்து போனார். சிவராஜன், சுபா உள்ளிட்ட 18 பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள். இதற்கு பிறகும் இன்னொரு 3 உயிர் வேணும் என்று கேட்கிறது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. இரண்டாவது, இந்த வழக்கு பொறுத்தளவு நான் குறிப்பா இந்த வழக்கு பொறுத்தளவு 3 செய்திகளை வச்சிருக்கிறேன். ஜெயின் கமிஷன் பல சந்தேகங்களை சொல்லி இருக்கிறது, அது தீர்க்கப்படவில்லை. ஸ்ரீநாத் என்று ஒரு அதிகாரி லண்டன்ல போய் ஃபைல் எல்லாம் கோப்புகளை தொலைச்சிட்டேன்னு சொல்லியிருக்கார். இன்னைக்கு வரைக்கும் அந்த கோப்புகள் கிடைக்கல. மரண தண்டனை ஒழிக்கப்பட வேண்டும் என்பது உங்களுடைய கருத்து. நீங்க ரொம்ப தெளிவா சொல்லிருக்கீங்க. அதே மாதிரி டாக்டர் சுப்பிரமணிய சாமி அவர்களுக்கு நன்றி. எங்க அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்கள் தெளிவா சொன்னீங்க சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.